திருச்சிற்றம்பலம். சிவஞான சித்தியார் ஆராய்ச்சி உரை பிரமாண இயல் பாகம் 2. இதற்கு முந்திய பகுதியிலே இறைவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றான், கடவுள் உண்டு என்னும் உண்மை, இந்த பிரபஞ்சம் வந்து நின்று போவது வருமுறை தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த கூறுகள் அமைந்தது. அதனுடைய தொடக்கமாக இந்த பதிவு அமைகின்றது. இந்த உலகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது புறச்சமயத்தவர்கள் வேறு வேறு கருத்துக்களாக கூறுகின்றார்கள். உலகாயதர் உலகம் நிலைபேருடையது, தோற்றமும் இறுதியும் ஆகிய தொழில் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். முத்தொழிற்படுதலை ஒப்புக்கொண்டு அஃது உலகிற்கு இயற்கை என்று உலகாயதருள் ஒரு சாரர் கூறுகின்றார்கள். இயற்கை அன்று செயற்கையே என்று கொண்டு 4 பூதங்களுள் ஒவ்வொரு வினைபூதம் முதலாய் நின்று ஒவ்வொரு தொழிலை நிகழ்த்தும் என்று சொல்லுகின்றார்கள் வேறு சாரார்கள். இங்கனம் பல சமயங்கள், பல சமய கருத்துக்கள் இவற்றையெல்லாம் ஆசங்கித்து பரிகரித்து இந்த உலகம் முத்தொழிற்படும் என்பது நிறுவப்பெறுகின்றது. வருமுறை என்னும் கூற்றின்கண் உலகம் இல் பொருள் இனின்றே தோன்றும் என்னும் சௌந்தராதிகர் சமயமும், இல்லதும் உள்ளதும் அல்லதுமாகிய அனிர்வசனீய பொருள் என்று தோன்றும் என்னும் மாத்தியமிகர் மதமும், உள்ளதும் இல்லாததுமாகியது தோன்றும் என்று சமணர்களினுடைய கருத்தும் மறுக்கப்படுகின்றது. முடிவில் உள்ளதாகிய காரணத்தினின்றே உள்ளதாகிய காரியம் தோன்றும் என்று சொல்லப்படுகின்ற சத்காரிய வாதம் என்ற கருத்து இங்கு உணர்த்தப்படுகின்றது. தருபவன் ஒருவன் வேண்டும் என்னும் கூற்றின்கண் உலகத்தின் தோற்றக்கேடுகட்கு காலமே கருத்தா என்று சொல்லுகின்றார்கள் ஒரு சிலர். உலகம் அழிந்த பின்பு காரணமான அணுக்கள் மீளவும் தாமே கூடி நின்று தாமே காரியப்படும் என்று ஒரு சாரர்கள் கூறுகின்றார்கள். காலமும் அணுக்களும் அறிவில்லாத ஜடப்பொருள்கள் ஆதலால் அவை கருத்தா ஆவது என்பது அவையே கருத்தா ஆவது என்பது செல்லாது என்று மறுத்து பாரிசேட அளவை கொண்டு உலகை தோற்றுவிப்பவன் ஓர் அறிவுடை கடவுள் வேண்டும் என்பது முடித்தலாக சாதிக்கப்படுகின்றது. இதனை புத்திமற்காரியத்தால் பூதாதி பொருடன்தானும் அத்தனு கரணம் பெற்றால் அறிதலால் அவற்றை மாயை உய்த்திடும், அதனால் மாயை குணவொன்றுமில்லை என்றே வைத்திடும், அதனால் எல்லாம் வருவிப்பவன் ஒருவன் வேண்டும் என்று சிவஞான சித்தியாரிலே சொல்லப்படுகின்றது. இதன் பொருள் என்ன என்று பார்த்தால், குடம் குயவனால் செய்யப்படும் காரியமானால் போல, காரியம் ஆவது போல பூத முதலிய பிரபஞ்சம் எல்லாம் ஓர் அறிவுடை பொருளால் செய்யப்படும் காரியமே. புருடன் அறிவுடை பொருளாயினும் அவன் அப்பூதாதியானாகிய உடல் கருவி முதலியவற்றை பெற்றாலன்றி அறியமாட்டான். மாயை உடல் கருவி முதலியவற்றிற்கு முதற் காரணம் ஆதலின் அதுவும் அறிவுடை பொருளாதல் இல்லை. எனவே பாரிசேட அளவையால் இவ் அனைத்தினும் வேறாய் மாயை நின்றும் பூதம் முதலிய பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தோற்றுவிப்பான் ஒரு கடவுள் உளன் ஆகல் வேண்டும் என்பது. அப்படி இன்றியும் ஒரு காரிய நிகழ்ச்சிக்கு முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்ற 3 காரணங்கள் இன்றியமையாது வேண்டப்படுகின்றது. ஒரு காரிய பொருளுக்கு இத்தனை 3 காரணம் இருக்கணும். குடமாகிய காரியத்திற்கு மண்ணாகிய முதற் காரணமும், தண்டு சக்கரங்களாகிய துணை காரணமும், குயவனாகிய நிமித்த காரணமும், இக்காரணங்கள் தம்முள் வேறாதலும் கண்கூடாய் அறியப்படுகின்றது.
இங்கனமே உலகமாகிய காரியத்திற்கும், இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு காரிய பொருள். எனவே அது காரியப்படுவதற்கு 3 காரணங்கள் வேண்டப்படுகின்றது. இம்மூன்றனுள் நிமித்த காரணம் அறிவுடை பொருளாகவே இருத்தல் வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் முதற் காரணத்தோடு துணை காரணங்களை உய்த்து காரியப்படுத்துதல் என்கின்ற செயல் நடைபெறாது. உலகமாகிய காரியத்துக்கு மாயை முதற் காரணமும் இறைவனுடைய சக்தி முதலியவைகள் துணை காரணமும் இறைவனாகிய நிமித்த காரணமும் பெறப்படுகின்றது. அப்படி பெறப்படவே மேலே கூறப்பட்ட அந்த பாரிசேட அளவையாலும் காரண காரிய இயல்பினாலும் தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதும் இங்கே நிரூபிக்கப்படுகின்றது. இனி இந்த மாயையில் நின்று தோன்றும் பொருள்கள் எல்லாம் காரியங்களாகும். மாயை உள்பொருளாயிருத்தலால் அதனின்றும் தோன்றும் பொருள்களும் உள்பொருள்களேயாகும். இன்றைய இந்த பௌதிக ஆராய்ச்சியாளர்களும் இல்லது வாராது உள்ளது போகாது என்பதனையும் எல்லா பொருள்களும் ஒரு பொருளினின்றே தோன்றுகின்றன என்பதனையும் ஒப்புக்கொள்கின்றனர். இதுவரைக்கும் சிவஞான சித்தியார் முதல் சூத்திரத்திலே முதல் கூறு நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது. அடுத்த 2வது கூறு தொடர்ந்து நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.